நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளோட அம்மா பாட்டிலாம் சட்னி துவையெல்லாம் அரைக்கிறதுக்கு அம்மி யூஸ் பண்ணுவாங்க. அந்த சட்னியோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் மாறாமல் 2 விதமான சம்மந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் உள்ளி சம்மந்தி, கோகனட் சம்மந்தி, இது ரெண்டும் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த 2 வித சம்மந்தி ரெசிபியும் ஆட்டம்பர்க் ஜெனோவா மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நான் இந்த மிக்சி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மிக்சர் கிரைண்டரோட சேர்த்து 4 ஜார்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இந்த லிக்விடைசிங் ஜார், இது வந்து ஃப்ரூட் ஜூஸஸ், ஸ்மூதி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஜார், இது வந்து மஞ்சள் மாதிரி கடினமான பொருட்கள் அரைக்கலாம். அடுத்தது சாப்பர் ஜார், இதில் நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணும். வெங்காயம் மட்டும் இல்லை, நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம வேலையை ரொம்பவே சுலபமாக்கும். அடுத்தது இந்த சட்னி ஜார். இந்த சட்னி ஜார் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த 2 விதமான சட்னி ரெசிபீஸும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சட்னி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட காரத்திற்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் நீட்ட மிளகாய் அப்படி இல்லைன்னா குண்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட தோல் உரித்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10 வெங்காயம் கிட்ட இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மிக்சர் கிரைண்டரோட சீக்ரெட் வந்து இந்த கோர்ஸ் மோட் தான். பொதுவாக மற்ற மிக்சி நம்ம யூஸ் பண்ணி அரைக்கும் போது என்ன அரைச்சாலுமே ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி கொடுத்துரும். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிஎம்மில் அரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பர் ஜாரில் அரைக்கும் போது 2000 ஆர்பிஎம்மில் அரைக்குது. அதே நேரத்தில் டஃப் கிரைண்டிங் பண்ணும்போது, அதாவது மஞ்சள் இந்த மாதிரி அரைக்கும் போது 18000 ஆர்பிஎம்மில் அரைக்குது. இது அம்மியில் அரைச்சா டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதத்தில் இதை அரைச்சி கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்திலே தேங்காய் சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை அரைச்சிக்கோங்க. கோர்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இது டெக்ஸ்சரில் அரைச்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் அப்படியே நம்ம அம்மியில் அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப மைய அரைச்ச பேஸ்ட் போல் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட துவையல் போல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி அரைச்சிங்கன்னா சட்னி போல் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கோகனட் சம்மந்தி வந்து ரசம் சாதம், அதுக்கப்புறமா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் இதை நீங்கள் அப்படியே ஒயிட் ரைஸ் கூட போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பசரி சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி சிம்பிளான தேங்காய் சம்மந்தி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளி சம்மந்தி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் கருவேப்பிலை நிறைய சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட கலர் பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே இந்த புளி நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த புளிக்கு பதிலாக புளி பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக வெல்லம் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னி ஜாருக்கு இதை மாற்றிடுங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். மறுபடிக்கும் கோர்ஸ் மோடு யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி தேவைப்பட்டதுன்னா 1-2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே நம்ம அம்மியில் அரைச்சது போல் டெக்ஸ்சரில் இருக்குது. இதுவும் நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒயிட் ரைஸில் போட்டு பெசரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் கிரைண்டரில் ஜார் லாக் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ ஜார் ப்ராப்பராக லாக் ஆனால் தான் இது ஆன் ஆகும். இப்போ ஆன் பண்ணும்போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, அப்போ நம்ம ஜார் ப்ராப்பராக லாக் ஆகலை, அப்படி இல்லைனா ஜார் நம்ம மிக்சியில் மாட்டலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரண்ட் வரும்போது அப்படியே ஆன் ஆகாது. நம்ம மறுபடிக்கும் 0க்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணும்போது தான் ஆன் ஆகும். ஸோ இதில் பவர் ஆன் சேஃப்டியும் இருக்குது. அப்புறம் இதில் ஃபால்ட் இண்டிகேஷன் ஃபீச்சர் இருக்குது. இதில் LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வென்ட்லெஸ் டிசைனாக இருக்கிறதுனால நம்ம சுத்தப்படுத்துறது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் ஆன்டி கிராவிட்டி லிட் லாக் இருக்கிறதுனால நம்ம அரைக்கும் போது அந்த ஜாரோட மூடியை பிடிச்சிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஸோ ஹேண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அரைக்கும் போது வெளியில் தெரிக்குன்ற பயம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் எஃபர்ட் இல்லாமல் அம்மியில் அரைச்சது போல் சட்னி செய்யணுன்னா ஆட்டம்பர்க் ஜெனோவா மிக்சர் கிரைண்டர் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.